நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம சோபகிருத்து வருஷத்தின் ஆனி மாதம் பலன்களை பார்க்க வந்திருக்கோம். அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத ஒரு மாதமாக தமிழில் கொடுத்துருக்கோம். அது சித்திரையிலிருந்து சித்திரை வைகாசி 3வது மாதமான ஆனி மாதம். இந்த 3வது மாதத்தின் மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா, இந்த மாதம்தான் உத்தராயணத்தின் கடைசி மாதம். உத்தராயணம் தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் கடைசி மாதமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் இது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா 16/6/2023 16/7/2023 வரலும் உண்டான நாட்கள் வருது. இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னா இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன், சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாத கிரகங்கள். இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில். அதை தவிர ரிஷபத்தில் புத பகவானும், மிதுனத்தில் சூரிய பகவான் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், கேது பகவான் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்திலையும், சனி பகவான் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் இந்த மாதம் பிறக்கும்போது ஆரம்பிக்கிறது. 16ஆம் தேதி மாதம் பிறக்கிறது. 18ஆம் தேதி 18/6/2023 அப்போ புத பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறது பெரிய விசேஷம் 18ஆம் தேதியில். அதற்கு பிறகு பார்த்தோம்னா 27/6 அன்னைக்கு சனி பகவான் வக்கரகதி ஆரம்பிக்கிறது. அதாவது கும்பத்தில் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் திருப்பியும் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பார்த்தேனால் 2/7, அதாவது ஜூலை 2ஆம் தேதி, ஒரு 17ஆம் தேதி ஆனி மாதத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு போகிறது நல்ல விசேஷம். ஏன்னா அவருடைய நட்பு வீடு வேறு. அதாவது சிம்மத்துக்கு பார்த்தேனால் செவ்வாய் பகவான் தான் அதி யோகர், அதாவது மிகப்பெரிய யோகர். ஒரு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகர். அதனால் செவ்வாய் பகவானுக்கு சூரியன் அதீத நட்பு. எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவதாக இந்த விஷயங்கள் அமைய போகிறது. அதாவது 2/7/2023 செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு வரார். 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் 3/7/2023, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து அவர் சிம்மத்துக்கு வரார் கடகத்திலிருந்து. அதற்கு பிறகு 4ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். இதுதான் இன்றைய இந்த மாதத்தினுடைய கோச்சார நிலைமையாக இருக்குது. அதாவது புத பகவான் மிதுனத்துக்கும் சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் மாறுறார். மிதுனத்துக்கு ஆரம்பத்து 18ஆம் தேதியே 18/6 மாறிடுறார். அதுக்கப்புறம் 4/7 கடகத்துக்கு மாறுறார். சுக்கிர பகவான் மாறுறார், செவ்வாய் பகவானும் மாறுறார். அதாவது 2/7 3/7 மாறிடுறார். சனி பகவான் வக்கரகதி இழையிறது ஒரு பெரிய விசேஷம் பார்க்கணும். ஏன்னா எல்லாரையும் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஏற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் போராட்டத்துக்கும் மாற்றி போடக்கூடியவர் சனி பகவான். அதனால் அவருடைய வக்கரகதி எந்தெந்த பலன்களை செய்யும் அப்படின்றத சனி பகவானுடைய வக்கரகதிக்கு தனியாக ஒரு இது போடுறேன் நான். இப்போ இந்த ஆனி மாதத்தில் மாத கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு சனி பகவானுடைய வக்கரகதியும் வச்சு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். அதை தவிர எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்கள் வருது, என்னென்னைக்கு வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை தவிர பார்த்தேனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம்.
இப்போது இந்த ஆனி மாதத்தில் பார்த்தோன்னா விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆனி மாதம் வந்து உத்தராயணத்தின் கடைசி அப்படின்றதையும் சொன்னேன். இதை தவிர வந்து அமாவாசை, ஆனி அமாவாசை வந்து உங்களுக்கு 18/6/2023 அன்னைக்கு வருது. பௌர்ணமி வந்து 18லேருந்து 15 நாள் கூட்டினாங்கன்னா 3/7/2023 வரும். கிட்டத்தட்ட 3/7/2023 பௌர்ணமி வந்துடுறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது 26/6 அன்னைக்கும், நடராஜனுடைய திருமஞ்சனம் வந்து 25/6 அன்னைக்கும். இதை தவிர வந்து ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய விசேஷமாக கேட்டை நட்சத்திரத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் வர்றது 2ஆம் தேதி 2/7/2023 அன்றைக்கும் வருது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான தினங்களாக இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஆனி மாதத்தில் ஒரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது அந்த ராசியிலேயே சொல்கிறோம். அவர்கள் என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணணும் சந்திராஷ்டமத்துக்குன்னு சொல்கிறோம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறது. அதாவது ஆண் ராசியான கும்பத்திலேயே வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். 7.5 சனி நடக்கிறது. இப்போ பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார், சனி பகவானும் பார்க்குறார். கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த ஆனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஏற்கனவே சப்தமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 11ல் இருக்கார். 5ஆம் அதிபதியும் வந்து ஆட்சி பெற்று போகிறார். அதனால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 5-7 சம்பந்தம் வருது. சனி பகவான் வந்து சப்தமத்தையும் பார்க்குறார். அதனால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அதை தவிர திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திரஸ்தானம் நல்லபடியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் வந்து சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், அதாவது 2ஆம் தேதி 2/7/3ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் 3ஆம் தேதி 2/7/2023 3/7/2023 மாறி விடுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சப்தமத்தில் இருக்க, சப்தமாதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்க, புதனோட சேர்க்க வேறு. அதனால் வந்து கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மாற்று பாலினத்தவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரொம்பவும் நல்லபடியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா சப்தம் வந்து நல்ல சுபத்துவம் பெறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். தொழிலில் வந்து அதிக முதலீடு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தையே குரு பகவான் லாபஸ்தானாதிபதி, லாபஸ்தானத்தையே லாபஸ்தான காரகன் பார்க்கறதுனால மிகப்பெரிய பண வரவு, அபரிவிதமான பண வரவு வரும். அது தவிர 10ஆம் அதிபதியும் சப்தமத்தில் இருந்து சுக்கிரனோட சப்தமத்தில் இருக்கிறதுனால சுபத்துவம் அடைகிறதுனாலையும் குருவினால் சுபத்துவம் அடைகிறதுனால பண வரவு அபரிவிதமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஓட்டம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலை செய்யும் இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். ஏன்னா சனி பகவானே ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. சுக்கிர பகவான் 3/7/2023 அப்புறம் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து சப்தம பார்வையில் சனி பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் அதுக்கு பிறகு வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 9ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு பட்டப்படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா
5ஆம் இடத்துலையும் வந்து சூரிய பகவான் இருக்கிறது, அது அவருடைய நட்பு வீடு அப்படின்றதுனால புதிய பதவி வரும் உங்களுக்கு. இந்த மாதத்தில் பார்த்தலைன்னா உங்களுக்கு புதிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலமான செய்தி வரும். அரசாங்க உத்தியோகத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தலைன்னா திருமணம் கைகூடும், தொழிலில் அபிவிருத்தி, வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி, உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களானால் தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும். இந்த மாதம் தொழிலில் எதை தொட்டாலும் பணம் வந்துட்டே இருக்கும். ஆனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ரொம்ப அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால, 7.5 சனியாக இருக்கிறதுனால அலைச்சல் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல துர்கிரகங்கள் இருந்தாலே எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும்னு சொல்லுவாங்க. அதனால் 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பெரிய வெற்றி. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா அதில் மிகப்பெரிய வெற்றி வரும். ஏன்னா குரு பகவானும் சேர்ந்துருக்கிறதுனால. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கேது பகவான் இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல தந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய, உடல்நிலையில் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னா 25ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணியிலிருந்து 3:15 மணியிலிருந்து 25/6/2023 மாலை ஒரு 3:15 மணியிலிருந்து 26, 27ஆம் தேதி ராத்திரி, 28ஆம் தேதி அதிகாலை 12:45 12:30 மணி 12:45 மணி 27ஆம் தேதி ராத்திரி, 28ஆம் தேதி அதிகாலை வரணும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான அல்லி மலர் அது வந்து சிவன் கோவிலில் போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை தொடருங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். அதாவது சந்திராஷ்டமத்தின் தாக்கம்னா செய்யக்கூடிய வேலையில் தடங்கள் வராமல் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதம் பார்த்தாலேயானால் ஆணி மாதம் கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்குது. எல்லா விதமான செல்வங்களும் நிச்சயமாக வரும். ஆனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானையும் விநாயக பெருமானையும் போய் சனிக்கிழமை சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர சிவன் கோவிலுக்கு போயிட்டு நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு வந்து எழுதீபம் ஏற்றிட்டு வர்றதும், அதாவது கால் ஊனமாக இருக்கிறவாளுக்கு உங்களால் முடிஞ்ச எந்த தானம் பண்ணிங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சனீஸ்வரனுடைய தொல்லையிலிருந்து பிரச்சனைகளிலிருந்தும் இந்த மாதம் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தமாக பார்த்தாலேனா இந்த மாதமான ஆனி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதமாகவே இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.